யார் இந்த கணக்கம்பட்டி சித்தர்? இந்த கணக்கம்பட்டி சித்தரோட வாழ்க்கை முறை என்ன? இந்த கணக்கம்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை உலக லெவலில் ஃபேமஸ் ஆக்கி வச்சிருக்காரு. நம்ம இங்கிருந்து போயிட்டு வந்தாலே நம்ம நினைச்ச காரியம் நடக்குன்றாங்க. இவர் உண்மையிலே சித்தரா? இவர் வாழ்க்கை முறை என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணக்கம்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் இந்த காளிதாஸ். இவரோட இயற்பெயர் வந்து காளிதாஸ். இவரோட அப்பா பேர் வந்து செம்மன் நாயக்கர். இந்த செம்மன் நாயக்கர் மகனான காளிதாஸ் வந்து ஒரு பால்கார்ட்ட வேலைக்கு சேர்றாரு. அந்த பால்காருக்கும் இவருக்கும் வாய் தகராறுனால பால்கார் வந்து இவரை அடிச்சு போடுறாரு. அடிச்சதுல இவர் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. மூச்சு இல்லாத இவரை கொண்டு போய் இடுமன் மலை காட்டுப்பகுதிக்குள்ள இவரோட உடலை தூக்கி போட்டுடுறாங்க. அங்க இருந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இவரை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் சேர்த்த உடனே வந்து டாக்டர் வந்து இவர் இறந்துட்டாரு, நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. மறுநாள் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஆஸ்பத்திரி போன டாக்டருக்கு ஒரு ஆச்சரியங்க. அங்க உடல் இல்லை. என்னடா உடலை காணா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தேடுறாங்க. அப்பதான் ஒரு ஆச்சரியம் நடக்குது. இடும்பன் மலை பக்கம் வந்து இவர் வந்து உயிரோட தவம் பண்ணிக்கிறாரு. டாக்டர் இறந்துட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவர் உயிரோட எப்படி இடும்பன் மலை பக்கம் வந்து தவம் பண்ணிக்கிருக்காருன்னு மக்கள் எல்லாத்துக்குமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அங்கிருந்து வந்த இந்த கணக்கம்பட்டி சித்தர் என்ன பண்றாருன்னா மக்கள் எல்லாத்துக்கும் தானாகவே போய் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என்னடா இவரா வந்து அருள்வாக்கு சொல்றாரு, இறந்துட்டாருன்னாங்க, கடைசியில தவம் பண்றாரு, வந்து அருள்வாக்கு சொல்றாருன்னு எல்லா மக்களுமே ஆச்சரியமா பார்த்துக்கிற டயத்துல அருள்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழிக்க ஆரம்பிக்குது. எல்லா மக்களுமே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா யாருமே இவரா தேடி போய் பிரச்சனை இருக்க மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த டயத்துல தான் பழனிக்கு ஒரு ஃபேமிலி வந்து வாய் பேச முடியாத ஒரு குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. இவர் அந்த குழந்தைக்கு அருள்வாக்கு சொல்லி பேச வைக்கிறாருங்க. அப்பதான் இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே நம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த கணக்கம்பட்டி சித்தரை முருகனோட ஒரு அவதாரமாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கணக்கம்பட்டி சித்தர் என்ன பண்றாருன்னா மோகன் தோட்டம், அதாவது கணக்கம்பட்டிங்கிற ஊர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்க மோகன் தோட்டங்கிற ஒரு இடத்துல போய் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல பாவங்களை, நம்ம செய்த பாவங்களை தீக்கணும்னு சொல்லி கல்லை உருட்ட சொல்றாரு, பரட்ட சொல்றாரு, பொதி மூட்டையை தூக்க சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம நம்மளை அடிக்கவும் செய்வாரு, திட்டவும் செய்வாரு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றாரு. அங்க போயிட்டு வர்ற மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லதாவே நடந்திருக்கு. அவங்க நினைச்ச காரியம் நடந்துகிட்டே இருக்க இந்த சித்தரை வந்து அவங்களோட குருவாவே ஏத்துக்கிட்டாங்க. எல்லாருமே போட்டோவை கார்லையும் பஸ்ஸுலையும் இதுலையுமே மாட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழனியில இருந்து கவர்மெண்ட் இந்த கோயிலுக்கு தனியா பேருந்து வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, போலீஸ் பாதுகாப்போட இந்த வருஷம் நடந்துக்கிறதுக்கு. இதுதான் மோகன் தோட்டத்தில் அவங்க தங்கியிருந்த வீடு. இதுக்கு பக்கத்திலே போதி மரம்னு ஒன்று இருக்குது. பக்கத்திலே வற்றாத கிணறுன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. இதை தாண்டி நம்ம போனோம்னா ஒரு 100 மீட்டரில் வந்து அவரோட சமாதி இருக்குங்க. அங்கேயுமே அன்னதானம் வந்து எனி டைம் ஃப்ரீங்க. 24 மணி நேரம் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் இப்போ இந்த அமாவாசைக்கு தான் போயிட்டு வந்தேன். எனக்குமே நினச்ச காரியம் ஒன்று நடந்திருக்கு. போதி மரத்துக்கு அடியில் வந்து சின்ன சின்ன கற்களை வந்து அடுக்கி வைப்பாங்க. அது எதுக்கு அடுக்கி வைக்கிறாங்கன்னா வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டுறதுக்காக. அந்த போதி மரத்திலே வந்து தாலி கவுறு, குழந்தை பாக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே கயிறை கட்டிட்டு போகிறாங்க. நிறைய பேர்த்துக்கு அவங்க நினைச்ச காரியம் நடந்ததுனால இன்னைக்கு இந்த லெவலுக்கு இந்த கணக்கம்பட்டி சித்தர் உலக லெவலில் ஃபேமஸாக இருக்காரு. தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ எந்த பிரச்சனைனாலும் கணக்கம்பட்டி போயிட்டு வாங்க தீந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அவர் கல்லை உருட்ட சொன்னார்ல, அந்த கல்லில் வந்து இப்போ வந்து பூவெல்லாம் வச்சு மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொதி மூட்டை எல்லாமே அவர் வீட்டுக்குள்ளே போனோம்னா அவர் படுத்திருந்த கட்டில், சேரு எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்றாங்க. அதுலேருந்து ஒரு 100 மீட்டரில் இதுதான் அவரோட ஜீவ சமாதி அடைஞ்சது. இன்னைக்கு லெவலுக்கு அந்த கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. எல்லாருமே பழனி போனீங்கன்னா பழனியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டரில் கணக்கம்பட்டிங்கிற ஒரு ஊர் அமைச்சிருக்கும். அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா அந்த மோகன் தோட்டங்கிற இவரோட சமாதி இருக்குங்க. எல்லாருமே போயிட்டு வாங்க. நம்பிக்கைங்கிறது எல்லாமே தான் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒன்று தான், சித்தர் நம்பிக்கைங்கிறது ஒன்று தான். கோவில் போனாலும் சரி, இந்த சித்தர் பீடத்துக்கு போனாலும் சரி, எல்லா மக்களுக்கும் நல்லதே நடக்கும்னு நினைப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.